எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பாக திரிஷாவ ஒரு பிரபல கட்சியில சேர்க்கறதுக்கெல்லாம் எல்லா பேச்சுவார்த்தை நடந்தது. மிகப்பெரிய ஒரு போஸ்டர் தரதாகவும் பேசப்பட்டது. பட் இவர்களுக்கு இந்த மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க. இப்போ ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா திரிஷா பயங்கரமான கோவத்தில் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் விஜயும் கோவமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன நடந்தது? ஏன் இவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி பெருசாக மாறிடுச்சு? ஃபஸ்ட் டைம் திரிஷா வெளில பேசியிருக்கிறாங்க. என்ன திரிஷா இப்போ முடிவு எடுத்துருக்குறாங்க ஃபைனலாக? பேசலாம் சார், முன்னே பேசலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேச போகிற வீடியோவை ஃபுல் வீடியோவை நம்ம நேரில் பார்க்கட்டும், எல்லா பேரும் பார்க்கட்டும். பார்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் அவங்க சொல்லட்டும். பட் இப்போது ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திரிஷா பற்றின விஷயங்கள் எல்லா பேரும் பேசியிருக்கணும். நான் யாரும் பேசலை, ஆனால் இப்போ பேசுகிறாங்க. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்பட்ட நிறைய சில டிப்ரெஷன் நிறைய இருந்தது. படங்கள் எதுவுமே அவங்க சரிவர பண்ணலை. ஒரு பெரிய ஒரு பிரேக்கப்பில் போய் அவங்க சொல்லாக்கானாங்க. அதன் மூலமாக நீங்கள் நிறைய படங்கள் மிஸ் பண்ணாங்க, நிறைய கதைகளை கேட்க தவறுனாங்க. அதாவது அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையும் சில படங்கள் நிறைய பண்ணலை. ஏதோ படம் வருதுன்னு சொல்லி ஏதோ மன அழுத்தத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணால் அந்த படங்களும் சரிவர போகலை. அது நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் படத்து பேரை. பட் இங்கே இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து கொஞ்சம் விலகுனது மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அவர்கள் தள்ளப்பட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் திடீர்னு திரிஷா இங்கே இருக்காங்கன்னா யாருமே தெரியாமல் வேற போச்சு. வெளிநாட்டில் போய் தங்கிட்டாங்க. படம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அங்கே ஒரு இதில் பார்க்கும்போது அங்கே ஒரு ஷாப்பிங் போன இடத்துல அவருடைய யாரோ ஒரு ரசிகர் திரிஷாவை ஃபோட்டோஸ் எடுத்து அவர்கள் மூலமாக வெளியில் வரும்போது தான் இது திரிஷா மாதிரியே தெரியல, அடையாளமே தெரியல, அவ்வளோ லீனாக ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இந்த ஏஞ்சல்னு சொல்லக்கூடிய அந்த திரிஷாவா இது அப்படின்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க. ரசிகர்களே திரிஷாவே இல்லையா, ஏதோ ஃபாரினில் பண்ண சுற்றுறதை எடுத்து போட்டீங்க, இந்த மாதிரிலாம் வேறு கமெண்ட்ஸ் அப்போ வந்தது. ஆனால் திரிஷா தான் ரொம்ப மன அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் ஒதுங்கி போய் உடல்லாம் ரொம்ப ரொம்ப இழைச்சி போய், அது சில பேருக்கு தெரியும் எதனால் டிப்ரெஷனாக இதனால் பிரேக்கப் ஆச்சுங்கிறது தெரியும். பட் அது காரணம் இவங்க சொன்னது மாதிரி இங்கே கிடையாது, வெளியில். பட் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நடக்கும் வாழ்க்கையில், அவர்களுக்கும் நடந்தது. அதுலேருந்து மீண்டு வர முடியல. அதனால தான் அவர்கள் இந்த படங்களே சரிவர பண்ண முடியாமல் வெளிநாட்டில் போனாங்க. திரும்பி அவருடைய தோழியில் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப அதிகம் திரிஷாவுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு தான் வெளிநாட்டுக்கும் போவாங்க. அவங்க சொன்னதன் பேரில் திரும்பி வராங்க. இங்கே நிறைய பேர் திரிஷா இங்கேப்பான்னு சொல்லி நிறைய கதைகள் வச்சுட்டு பெரிய டைரக்டர்லேருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் கான்டாக்டும் இல்லை. அதற்கு பிறகு தான் திரிஷா அவங்க நண்பர்கள் மூலம் தோழிகள் மூலமாக தெரிஞ்சு திரும்பி வர்றாங்க. சில குறிப்பிட்ட படங்களை கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து மீண்டு வர முடியல. எல்லா பேரும் சொல்கிறாங்க ஒரு விஷயம் ஏதோ நடந்தது, ஓகே நீ வெளியில் வாமா, உனக்குன்னு ஸ்பேஸ் இங்கே அதிகமாக இருக்குது, 2 பேர் தான் இருக்கீங்க ஹீரோயினில், அதில் நீ டாப்பில் வேறு இருக்க, நீ வான்னு சொன்னதுக்கு பிறகு தான் சில கதைகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய முக்கிய காரணம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று. அவர் அந்த பிரேக்கப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர அந்த டிப்ரெஷன் வெளில வந்து லாக் ஆகிதான் பழைய திரிஷா நம்ம பார்க்க முடியுது. அப்படியே ஒரு மிகப்பெரிய கதை சொல்லப்பட்ட கதை தான் பொன்னியின் செல்வன். அதில் மணிரத்னம் சொல்லும்போது மணிரத்னத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிராண்ட் இருக்குன்னு தெரியும். அந்த கதை பிரமாதமாக இருக்குது. நிஜ கதையின் அடிப்படையில் அந்த நம்ம சொன்னது ஏஞ்சல் மாதிரி அந்த கேரக்டர் நல்லா ஒரு தேவதை மாதிரி இளவரசியாக வருவாங்க. அது பெரிய படத்துக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் அதற்கு பிறகு தான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இப்போது அது லைனப்பில் இப்போ வந்துகிட்டே இருக்காங்க. பட் ஏன் இப்போ திரிஷாவை பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது சார். ஓகே சார். இப்போது திரிஷா என்ன முடிவில் இருக்காங்க ஆக்சுவலாக? ஏன்னா இந்த நியூஸ் தொடர்ந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? திரிஷா அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க, குறிப்பாக சரி இதுக்கப்புறமாவது நம்ம ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு லைஃப்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வராமல் இருந்துரும்ல, அது கேட்குறேன் சார். இப்போது விஜயும் திரிஷா பற்றி இப்போ தான் பேசுகிறது நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. பட் இதுக்கு முன்னாடியே இதை விட அதிகமாக பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது. கடந்த லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பத்திட்டு அளவுக்கு பேச ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் விஜய் திரிஷாவோட தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தோம்னா அங்கே இன்னொரு நடிகையும் உள்ளே சேர்த்துட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற நடிகை சேர்த்து விஜயும் கீர்த்தி சுரேஷும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது சும்மா ஏதோ ஒரு நடிகனாலே காட்சி பரதான் செய்யும். இது அப்படியே போயிடும் நினச்சி பார்த்தோம்னா அந்த மேட்டர் சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது திரிஷா கொஞ்சம் குறைஞ்சி கீர்த்தி சுரேஷ் அதிகமாக வருது. இப்போ கீர்த்தி சுரேஷ் இது எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஒரு நடிகன்னு இப்படித்தான் பேசுவீங்களான்னு இந்த தகவல் அவங்க அம்மா அவங்களும் நடிகை மேடகா அவங்ககிட்ட இந்த தகவல் போகுது. கல்யாணம் ஆயிடுச்சு இப்படிலாம் நடக்குது பேசுதுங்க என்னங்கும் போது அவங்க இல்லைங்க நடிகைனாலே அப்படி தான் வரும். நான் ஒரு காலத்தில் நடிகையாக இருக்கும்போது எனக்கும் அது வந்தது. இது அப்படி தான் வரும். இதை பற்றி யாரும் ஒன்றும் கேர் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும்.
ஆனால் இங்கே முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கீர்த்தி சுரேஷுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே. இப்போ 2 பேரும் வளர்ந்து ஒரு பெரிய லெவல் இருக்கா, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கார். அவங்கள தான் கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்க மாதிரி விஷயம் இருக்குது. அது நடக்கும்போது எல்லாமே மறைஞ்சிருங்க, இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும்னு சொல்லி அவங்க இந்த பதிலை வந்து அசால்ட்டாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இது கேட்டவங்களுக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க ஒரு ஆக்டர்ஸ் இல்லையா. மேனகா நெட்ரிகன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜோடியாக பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர் மலையாளத்தில், சுரேஷ் பெரிய ப்ரொடியூசர். அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியும், கிசு கிசல் காசிப்பெல்லாம் வரும்ட்டு. இந்த பதில் எதிர்பார்க்காதனால அப்படியே இருந்தது. பார்த்தா திடீர்னு ஒரு பீரியடுக்கு அப்புறம் கீர்த்தி சுரேஷுக்கு அவர் சொன்னது மாதிரியே அந்த தொழிலதிபரோட அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட மேரேஜ் வருது. இன்விடேஷன் எல்லாருக்குமே வருது, விஜய்க்கும் வருது, த்ரிஷாவுக்கும் வருது இன்விடேஷன். அப்போ எல்லா பேருமே இதை வந்து அப்படியே கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் பண்ணி போகிறாப்பா, இப்போ விஜய்க்கு இது எதுவுமே இல்லைப்பாங்கிற அளவுக்கு இப்படி பேசுகிற வயதை திரும்பி அப்படியே ஒன்று பேசுது. இப்போ அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்ச்சி கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு பிறகு கப்பு சிப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அந்த மேரேஜுக்கு விஜயும் த்ரிஷாவும் வேற போனாங்க கோவாக்கு. அங்கே கீர்த்தி சுரேஷை பேசுகிறவங்க மேரேஜுக்கு போகும்போது அவங்கள விட்டு திரும்பி இவங்க த்ரிஷா விஜயுமே பார்த்துட்டு அது ஒரு மிங்கிள் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும்போது முடியும், பேச ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்கு ஒரு மேரேஜ் வந்ததுக்கப்புறம் முடிஞ்சு போகும். ஆனால் இங்கே அவர்களுக்கு கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் இப்போ முடிஞ்சு போனதுக்கு அதை விட்டுட்டு இங்கே 2 பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அதை பெரிய அளவில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது த்ரிஷாவுடைய மனசை ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவர்கள் மனசுன்றதை விட அவங்க அம்மாவுடைய மனசு இன்னும் ரொம்ப, ஏன்னா ஒரு பெத்த தாய் இல்லையா, தெரியுமில்ல, எத்தனை தடவை தான் ஒருத்தவங்க போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருப்பீங்க. நான் ஏற்கனவே த்ரிஷா அவர்களுக்கு ஒரு பிரேக் ஆயிடுது, இன்னொரு பிரேக்கப் வேறு. அப்போது இவர்கள் அதிலிருந்தே மீண்டு வரணும்னு தான் படங்கள் வந்து 4 வருஷமாக பண்ணாமல், சரியாக படங்கள் பண்ணாமல் வெளிநாட்டுக்கு போய் தங்கி இப்போ தான் படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னதே வந்து அதாவது இது மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் உன்னுடைய நண்பர்கள் தோழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் வெளிநாட்டில் வேறு செட்டில் ஆகிட்டாங்க. இது எத்தனை நாளைக்கு தான் நம்ம இதை நம்ம கேட்டுகிட்டே இருக்க முடியும் போது த்ரிஷா அம்மாட்ட சொன்னதை வந்து எனக்கு இதில் உடன்பாடு எனக்கு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்புகளே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏற்கனவே ஒரு லவ்வில் போய் சிக்கினாங்க. அவர் ஒரு நடிகர் தான், பேர் சொல்ல விரும்பல, தெரியும். அந்த லவ்வுக்குள்ளே போய் வந்து கிட்டத்தட்ட மேரேஜ் வரைக்கும் நெருங்குது அது. பட் அப்படி போகணும்னா அவர் வீட்டில் சில கேள்விகள் வருது, இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு, ஒரு ஃபேமிலிலாம் அப்படி தான் நான் வரும் செய்யும் போது அப்படி இல்லை, நீ பதில் சொல்லணும்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் த்ரிஷா சார்பாக கேட்கும்போது அது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அது சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த நடிகர்கிட்ட இருந்து. அப்போது அவர் வேண்டாம், இது ஃப்யூச்சர் வாழ்க்கை, இப்போவே இப்படி இருந்தால் பின்னாடி போனால் எப்படி இருக்கும்போது ரொம்ப யோசித்து முடிவு பண்ணும்போது தான் அது அந்த லவ் ஃபஸ்ட் லவ் பிரேக் ஆகிடுச்சு. த்ரிஷா வெளில வந்துட்டாங்க அதிலேருந்து. கொஞ்ச நாட்கள் தொடர்ந்து படம் பண்ணுறாங்க. அப்போது இதே மாதிரி சில மேட்டர்கள் பேசப்படும்போது அவங்க அம்மா வந்து இல்லைப்பா அது நடந்து போச்சு, உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும்ல அப்படிங்கும்போது தான் எல்லா சமூகத்தோட ஒரு தொழிலதிபர்கிட்ட சரி ஓகேம்மா நான் உங்களுக்கு நீ சொல்கிறதுக்காக நம்ம வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அந்த 2 ஃபேமிலியுமே சேர்ந்து பேசி எடுத்த முடிவின் பிரகாரம் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகுது. அவர் ஒரு தயாரிப்பாளரும் கூட, பெரிய தொழிலதிபர் கூட. மேரேஜ் வரைக்கும் நெருங்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு சிக்கல் மீட்டு த்ரிஷா குருவாகுது. என்னன்னு கேட்கும்போது நீ அதை டோட்டலாக ஃபீல்டு விட்டு விலையும் வந்துடணும், நீ நடிக்க வேண்டாம், நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வருது. அங்கே தான் அவங்க பேரிடியாக உள்ள தலையில். ஏன்னா இதற்கு முன்னாடியே லவ் பிரேக் ஆனதுக்கு காரணமே வந்து இதே மேட்டர் தான். அப்போது ஒரு ப்ரொஃபஷனல், இப்போது வேலைக்கு போகிற லேடி காலைல போயிட்டு வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி, அது விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை அவர்களை ஏற்றுக்கலை. இவர் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர் தான், தொழிலதிபர் தான், இவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீ கல்யாணம் பண்ணால் வீட்டில் தான் இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணுன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கிறது அடுத்த கிட்ட முடிவு பண்ணிடுறோம் எல்லா பேருமே. நீங்கள் போக தான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியாது. எடுத்த உடனே நீங்கள் ஃபுல் தம் பண்ணிங்கன்னா அது நடக்காது. இப்போ த்ரிஷா மேலேயும் அழுத்தம் கொடுக்கப்படுதுங்க. அது நடிக்கக்கூடாது, எங்கே ஃபங்க்ஷன் போகக்கூடாது, உன்னை இன்வைட் பண்ண சீஃப் கெஸ்ட்டாக போகக்கூடாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி கல்யாணங்கிற பேரில் அந்த பொண்ணை லாக் பண்ணுறதுக்கான வேலைகள் சம்மந்த பேசும்போது தான் த்ரிஷா யோசிக்கிறாங்க, ஆஹா இது வந்து நம்மளை என்னதான் இருந்தாலும் இந்த தங்க கூட்டுனா கூட அதுக்குள்ளே கீழே அடைப்பட்டு கிடக்க முடியுமா, இப்போ வேறான்னு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிரேக் அது, செகண்ட் பிரேக்கும் அதான் மேரேஜ் பிறகு வந்து தகவல் வரும்போது அவங்க டோட்டலாக வந்து டிப்ரெஷன் வேணான்னு முடிவுக்கு வந்து அந்த கல்யாணம் வரைக்கும் போனது கூட அந்த மேரேஜ் நின்றுச்சு. இது ஒரு சந்தர்ப்பத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்க, இப்படி தான் த்ரிஷாவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது நடந்து போச்சு, இப்போ மீண்டும் சில சிக்கல்கள் வருது அப்படிங்கும்போது அந்த நடந்த விஷயத்தில் த்ரிஷா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏம்மா நான் இப்படி இருந்தது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று பிரேக் ஆச்சு, செகண்ட் நீங்கள்லாம் சொன்னீங்க பண்ணுனே, என்ன கேள்விகள் வந்தது, இது கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்காதுமா, தயவுசெய்து இப்போ இந்த நடக்கிற மேட்ருக்கு என்னங்கிறத முடிவு பண்ணுறேன் நான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டாச்சு,
இனி நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாகவே இருந்துடுறேன், இந்த ரிலேஷன்ஷிப் மேலே இந்த மேரேஜ் மேலே நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியாமல் நிறைய கேள்விகள் என்கிட்ட 2 பேருமே கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, அம்மா கிட்ட ஓரளவு என்னால் பேச முடியும்னு சொல்லி அவர் ஃபீலிங்கோடு ஒரு சொன்ன விஷயம் இப்போ நடந்தது. இப்போ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ திரிஷாவோட அம்மா மேரேஜ் பண்ணது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும், கீர்த்தி சுரேஷ் நடந்தது நீ தானே சொன்ன, உனக்கு ஒரு மேரேஜ் நடந்ததுன்னா அது முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு திரிஷாவோட அம்மா விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. திரிஷாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுல உடன்பாடு இல்லைங்கிற அளவில் அவங்க வந்து ஒரு சஃபரான முடிவு எடுத்து இருக்காங்க. இப்போது ஒருவேளை திரிஷாவுக்கு மேரேஜ் பண்ணி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எப்படியோ விஜயோட லிங்க் பண்ணும்ல. இப்போ விஜயோட லேட்டஸ்ட்டை யார் நடிச்சிட்ருக்காங்க, பூஜா கிட்டே பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல வேளை ராஷ்மிகா அவங்க வந்து பிப்ரவரி 26 மேரேஜில் தப்பிச்சு போகிறாங்க. இப்போ பூஜா கிட்டே கீர்த்தி சுரேஷ் முடிஞ்சு, சரி திரிஷா முடிஞ்சு போச்சா, ரைட்டு, அடுத்து யாருப்பா, ராஷ்மிகா அவங்க மேரேஜ் பண்ணி, அப்புறம் யாருமே இல்லைன்னு. ஸோ பூஜா கிட்டே அடுத்து திரிஷாவை விட்டுடுது பிறகு பூஜாகிட்ட விஜயை பற்றியான விஷயங்களை அடுத்த காட்சிக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா திரிஷா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ அதனால தான் அவங்க அடிக்கடி அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா? இப்போ அதாவது லேட்டஸ்ட்டாக ஜிம் ஃபோட்டோ விட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ விட்டாங்க, ஸ்டில் விட்டாங்க. 4 வருடங்கள் முன்பாக எப்படி அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் போய் உடம்பு லீனாக இருந்துட்டு கஷ்டப்பட்டாங்களோ, கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் தான் இப்போவும் இருக்காங்க. நீங்கள் ஜிம் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா திரிஷாவா இது கனவு கண்ணிங்கிற அளவுக்கு பேசப்பட்டு இருக்காங்க இதை. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய கொஞ்சம் சேஞ்சஸ்க்கு இருந்து மீண்டும் வெளில வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, யோகா பண்ணுறாங்க. இந்த வயசில் மிஞ்சி 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏற்கனவே நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று தெளிவாக போட்டிருக்கேன். அதை எடுத்து பார்த்தீங்களா நிறைய விஷயங்கள் தெரியும். இது நேரலுக்கு சொல்கிறேன் நான். சார், இப்போ விஜய் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனுமே வரலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்களா? உங்களோட நடித்த ஒரு சக நடிகை பற்றி இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வருது. ஏன், என்ன ரியாக்ஷனு, இல்லை அவர் பர்சனலாக என்ன பகிர்ந்துக்கிட்டார் நண்பர்கள்கிட்டயாவது இதை பற்றி செய்தி வரும்போது? இல்லை, விஜய் இதை போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுக்கலங்க, தெளிவாக சொல்லிடுறாங்க. ஏன்னா இதுப்பெல்லாம் வருங்கிறது அவருக்கு தெரியும். அரசியலுக்கு வந்தால் மேற்கொண்டு எல்லாத்தையும் இழுப்பாங்கிறது தெரியும். இது சம்மந்தமாக நிறைய பேர் பேசுவாங்க. காசி பரதா சிங்கிறத ஏற்கனவே சொன்ன விஷயம். அன்புலட்டி அதை தான் சொல்லியிருக்காரு. இவருடைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து ஒரு படங்கள் வந்து நடித்து முடித்து ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வெற்றிங்கிற அந்த வார்த்தையில் வரும்போதே பார்த்தீங்கன்னா மறுநாளே விஜயை பற்றி அந்த படத்தில் நடித்த நடிகையை பற்றி நிறைய காட்சி கிளப்பி விட்ருவாங்க. இவர் அப்படி இருக்கார், இப்படி இருக்கார், ஷூட்டிங்கில் இப்படி இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்ருவாங்க. இது நிறைய நடிகைகள் முன்பே இருக்காங்க. அந்த பேரில் சொல்ல விரும்பல, என்ன மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க பாவம். ஆனால் இது எல்லாமே காசிப்பு தான். அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த வெற்றி பெறதை விட இவங்க விஜய் இந்த நடிகையோடு இப்படி பேசுகிறாச்சுன்னு காசி போட்டோம்னா அந்த வெற்றியை மறைக்கப்படுறதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்ருவாங்க. இது விஜய்க்கு தெரியும், அன்னைக்கே நடந்தது. அது வந்து அவரை பொறுத்தப்பட்டிலே அது வந்து என்னென்னா இவர்கள் வந்து ஒரு தொடர்கதையாகவே இருக்குது. விஜய் எப்படியாவது அடிக்கணும், அந்த வெற்றியை தடுக்கணும், யாரோ நடிகையோட சம்மந்தப்படுத்தி பேசணும் அப்படிங்கிற விஷயத்தோட கண்டோட்டத்தோடு தான் போய்கிட்டே இருக்கு. இது விஜய் கண்டுக்கிறதே கிடையாது. நண்பர்கள்ட்டே அதான் சொல்லியிருக்கேன். நண்பர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா சினிமா வட்டத்தில் இருக்கிறவங்க தான். ஸோ காமெடியிலேருந்து அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சினிமாவில் இருக்கிறவங்க, அவர்களுக்கு தெரியும். அப்போது இப்போ விஜய் என்ன ஒரே சொல்கிறாங்கன்னா, இந்த சம்மந்தமாக பேசும்போது கூட அவர் இது சம்மந்தமாக டீட்டெயில் கொடுக்காம விளக்கங்கள் கொடுத்தார். படங்கள் இது வரைக்கும் நம்ம இதை பண்ணாங்க, இப்படி பேசுவாங்கன்னு தெரியும். நம்ம வந்த நோக்கம் அரசியலுக்கு வந்தாச்சு. அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இதோட அதிகமாக பேசுவாங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன, எதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்குது, தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம ஏதோ செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம வெளிவந்திருக்கும் போது நம்ம டோட்டல் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. காசிப்புக்கெலாம் நம்ம கொடுக்க முடியாது. நம்மளுடைய எண்ணம் வேறு, நம்மளுடைய பாதையை வேறு. வெற்றி இலக்கை நம்ம போகும்போது இதை எதுவுமே கண்டுக்க வேணாங்கிறதெல்லாம் விஜய் சொன்ன ஒரு விஷயம் நண்பர்கள்ட்ட. ரெண்டாவது, நெகட்டிவாக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாசிட்டிவாகவே நம்மளுடைய ட்ராவலிங் எடுத்துகிட்டு போவோம். இது சம்மந்தம் எது பேசினாலுமே அதை வச்சு ஒரு மேட்ரு பேச ஆரம்பிப்பாங்க. தேவையெல்லாம் மற்றவர்களுக்கு கஷ்டம் நம்ம கொடுக்க வேண்டாம். மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் மேலே விட்டுருவோம். இதை சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த சம்மந்தமாக பேசுனதுல விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்திருக்குங்க. இப்போ இதில் திரிஷாவுக்கு இன்னும் தனதாபலை வந்திருக்கு. அவங்க படம் நடிச்சுட்டு போகிறாங்க, தேவையில்லாமல் 2 பேர்த்த வச்சு கிசுன்னு சொல்லி இப்போ அசிங்கப்படுத்துகிறாங்கிற அளவுக்கு மக்களுடைய பார்வை போயிருக்கு. விஜயை பொறுத்த மட்டுமே இதை வந்து கேர் பண்ணல. அவர் கேர் பண்ணலைன்னா இது சம்மந்தம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுடைய பயணம் வேறங்கிறவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பாசிட்டிவாக மட்டும் பேச நண்பர்கிட்ட சொல்கிறேன், நண்பர்கிட்ட விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு உள்ள விஷயம் அதுதான் சார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாயை பிடிக்க பார்க்குறாங்க. இல்லை, அதுதான். எது பேசினாலுமே நம்ம விஜய் என்ன வரும், இதை வச்சு நான் அதை 4 வார்த்தை 40 வார்த்தைகள் பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. அது அரசியல் வந்தாச்சு, இன்னமும் இருக்கும், இதுக்கு மேலேயே அடிப்பாங்க. நம்ம இதெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். இவங்க பேசுறதுல விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம மக்கள் போய் சந்திக்கிற நேரங்கள் குறைவு. இப்போ இதெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் தெளிவான முடிவு எடுத்திருக்காரு.
அதனால் இவங்க இப்போ பேசுனவங்கலாம் வந்து மிகப்பெரிய அந்த இடத்துல இருந்தவர்கள் பேசின வார்த்தைகள் இது. தயவுசெய்து இது இந்த மாதிரி பேச வேணாங்கிறது என்னுடைய கருத்து சார். இது ஓகே. அது குறிப்பாக சொல்லணும்னா இது ஏன் பிரச்சனை, நான் சிங்கிளாகவே பார்த்துக்கிறேன்ட்டாரா? நண்பர்கிட்ட அதான் சொல்லுது. விஜய் பொறுத்தவரையிலே சொல்லுது என்னன்னா, ஒரு விஷயத்தை பேசுகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது. மெயின் குறிக்கோள் அவருக்கு அதுதான். இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, பேசுகிறாங்க இல்லையா, இதை நான் பார்த்துக்கிறேன். அதான் சொல்கிறது, எலெக்ஷன் பிறகு நான் அதை பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு யாரும் இதை கண்டுக்க வேணாம். உங்களுக்குன்னு எல்லாத்தையுமே ரூட்டை போட்டு கையில் கொடுத்துருக்கேன், மக்களை போய் சந்திக்க சொல்லி. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை யார்ட்டையும் இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன்னு முடிவு எடுத்திருக்காரு சார். ஓகே, அது அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். ஓகே சார். இப்போ ஃபைனலாக திரிஷாவுடைய முடிவு என்ன சார்? இந்த அரசியல் குறித்து, அரசியலுக்கு வருவாங்களா இல்லை அரசியல் கட்சியில் ஈடுபட போகிறாங்களா, என்ன அது? இல்லை, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சார். நான் எந்த கட்சியிலும் கிடையாது, கட்சி சார்பான பேச கிடையாது, எந்த கட்சியிலும் அடிப்படை உறுப்பினரும் கிடையாது. நான் ஏன் உண்டு என் வேலை உண்டு நான் போய்கிட்டு இருக்கேன். இதை பார்க்க எனக்கு நேரம் இல்லை. விஜய் என்னுடைய சக நடிகர், தமிழ் தலைவர்கள். நான் யார்கிட்ட அஜித் பேசினாலும் பேசுவேன், சிம்பு பேசினாலும் நான் பேச தான் செய்வேன். இது ஒரு நட்பின் ரீதியாக ஒரு விஷயத்தை போய் அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு நடிகை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம பேசுகிறாங்கன்னா எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை தருது எனக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதாவது இருந்தனா நீங்கள் பேசலாம், அப்படியே இருந்தாலும் பேசுகிறது ரைட்ஸ் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஒரு கட்சியில் இருந்தாங்கன்னா இப்போ ரைட்ஸ் இல்லை, ஆனால் எதுவுமே இல்லைங்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சார், திரிஷா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. என்ன பேசலாங்கிற அளவுக்குலாம் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு வீடியோ போடலாங்கும் போது தான், அது வீடியோ போட்டோம்னா அது சம்மந்தமாக சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இது அப்படியே காற்றுல கரைஞ்சி போகிற மாதிரி போயிருந்தா அவங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாங்க. தெளிவான விஷயம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எந்த கட்சியிலையும் கிடையாது, நான் ஒருவேளை இருந்திருந்ததுன்னா பரவாயில்ல பேசலாம், எதுவுமே இல்லைங்கும் போது பேசுகிறது நியாயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக திரிஷாவை ஒரு பிரபல கட்சியில் சேர்க்கறதுக்கெல்லாம் எல்லா பேச்சுவார்த்தை நடந்துது. மிகப்பெரிய ஒரு போஸ்டர் தரதாகவும் பேசப்பட்டது. பட் இவர்களுக்கு இந்த கட்சி ஆசை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் சினிமாவில் ஒரு ஆக்டர்ஸ் இருந்துட்டு போயிடுறேன், இதுக்குள்ளே நான் ஈடுபட விரும்பலை, நான் கட்சியில் எப்படிப்பட்டங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற தெளிவால் அந்த பதவியை கூட அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க வேணாம்னு சொல்லி. பிரபலமான ஒரு கட்சி அது. அப்போது இப்போ விஜய் வர கட்சியில் அவர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெளிவுபடுத்துகிறாங்க. ஒரு நடிகையாக நான் பாட்டை வேலையை பார்க்குறேன், உங்களுக்குள்ளே அரசியல் சம்மந்தமாக பேசணும்னு எதை வேணாலும் பேசுவீங்க, என்ன சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க அப்படிங்கிற விளக்கத்தை ஒரு தெளிவான விஷயத்தை வழக்கறிஞர்களும் சொல்ல வந்திருக்காங்க. விஜயுடைய ஸ்டேட்மெண்ட்டு அது, திரிஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் இது. இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி, சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று விட்டாங்க. இந்த லவர்ஸ் டேக்கு அவங்களுடைய ஃபஸ்ட்டு படமான மௌனம் பேசியது படம் ரிலீஸ் ஆச்சு. அவங்க விடும்போது பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த லவர்ஸ் டேக்கு என்னுடைய படம் மௌனம் பேசியது வருது, என்னுடைய ஃபஸ்ட்டு படம், எனக்கு ஆல்ரைட் ஃபேவரட் ஃபிலிம் இதுன்னு அமீருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி படத்தை இந்த லவர்ஸ் அதை என்னுடைய ரசிகர்களை போய் பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக சொல்லி ஒரு வீடியோ ஒன்று விட்டாங்க. அது எல்லாமே பார்த்தாங்க. படமும் நல்லா போயிட்டுருக்குது. அது விட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு மறுநாள் இந்த ஒரு விஷயத்தை விட்டு டோட்டலாக திரிஷா அப்செட் பண்ணி மீண்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் போய் லாக் ஆனது மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டாங்க. பட் இங்கே விஜயோடைய ஸ்டேட்மெண்ட்டு, நான் அரசியலுக்கு போகிறேன், அதனுடைய பார்வையை போய்க்கிறேன்னு அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இங்கே திரிஷா அவர்களும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிட்டத்தட்ட வச்சுட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் ஒரு முடிவு பண்ணுறாரு, திரிஷா ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவு என்னங்கிறது எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு தெரிய வரும். பட் இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் மூலம் சில கேள்விகள் தாராளமாக கேளுங்க, நான் அது விளக்கம் கொடுத்து பதில் சொல்கிறேங்க சார். ஓகே சார், நீங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துட்டீங்க. உங்கள் வீடியோலாம் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட அப்டேட் கேட்டுட்ருக்காங்க சார். நிறைய விஷயங்கள் ஜனநாயகம் பற்றி நம்ம நேரில் சொல்லியிருக்கோம், வெளிவராத செய்திகள் நிறைய சொல்லியிருக்கோம். இப்போவும் சொல்கிறேன், சில செய்திகள் இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் ஜனநாயகனை பற்றி பக்கா டீட்டெயில்ஸோடு நம்ம நேரில் சொல்கிறேன் சார். நன்றி சார். நன்றி சார்.